வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு எப்படி டேட்டாவை ஷேர் பண்றது இதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இந்த நியூ ஸ்டேட் அப்படின்னா ரியாக்ட் ஹூக்ஸ்ல உள்ள ஒரு இந்த ஸ்டேட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன்ல உள்ள வேல்யூஸை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டேட் பண்ண முடியும். அதை நம்ம கன்சோல்லையும் ரெண்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட யூஐலையும் கரெக்டா அதுல எக்ஸாக்டா என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்மளால ரெண்டர் பண்ணி காட்ட முடியும். அதுக்காண்டி தான் இந்த யூஸ் ஸ்டேட் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா app.jsல state.js ஒரு காம்பனன்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி இதுல ஸ்டேட்ங்கிற மாதிரி நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் காம்பனன்ட் செட் பண்ணிருக்கேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட app.jsல என்னோட ஸ்டேட் காம்பனண்ட்டை நான் அங்க வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். நான் கரெக்டா ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்ல டிஃபால்ட்டா இந்த ஸ்டேட்ல இருக்கே இதை எடுத்துட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு h1 டேக் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இதுல கவுண்டர் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன் நேம் வச்சுக்கிறேன் கவுண்டர் ஆப். ஓகே, இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன்னா என்னது கவுண்டர் ஆப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப்ல இந்த கவுண்ட் வேல்யூஸ்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கவுண்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். இந்த கவுண்ட்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு யூஸ் இம்போர்ட் பண்ண போறேன். இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ரியாக்ட்ல டிஃபால்ட்டாவே இந்த ஹூக்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்க போறோம் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். இதுல யூஸ் ஸ்டேட் அப்படின்னு இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் ரியாக்ட்ல நம்ம யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன்ல ஃபர்ஸ்டா உள்ளதை நான் என்ன வச்சுப்பேன் கவுண்ட். இதான் நம்மளோட ஸ்டேட் வேரியபிள். செகண்டா உள்ளது கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அந்த வேரியபிள்ல உள்ள அந்த வேரியபிள்ல எப்போனா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதோ அது வந்து கரெக்டா அந்த கவுண்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணிடும். இப்போ யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இனிஷியலா நான் என்ன வச்சுப்பேன் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இனிஷியலா நான் 0 அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த பட்டனுக்கு ஆட் அப்படிங்கிற மாதிரி நான் நேம் வச்சுக்கிறேன் ஆட். ஓகே, இதுல ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வைக்க போறேன். இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கான நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்ட்ல என்னோட ஆட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது ஆட் ஃபங்க்ஷனை எனக்கு கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. செட் கவுண்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம் கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் என்ன செட் பண்றேன் அப்படின்னா கவுண்ட் பிளஸ் 10. நான் கவுண்டோட பிளஸ் 10 இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ நான் ஒவ்வொரு டைம் அந்த ஆடை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த செட் கவுண்ட் என்ன பண்ணுது 10 வேல்யூ வந்து என்னோட கவுண்ட்ல போயிட்டு அப்டேட் பண்ணுது. ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த ஸ்டேட் வேரியபிளுக்கான வேல்யூஸை இந்த செட் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்னொரு ஆப் வந்து இன்னொரு பட்டன் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, இன்னொரு பட்டன் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பட்டனுக்கு நான் கிளிக் ஸ்டப் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுக்கிறேன். அப்படின்னா நான் இது கிளிக் பண்ணும்போது 10 எனக்கு மைனஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஆன் கிளிக் அப்படின்னு என்ன வச்சுக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் இந்த கான்ஸ்ட்ல இந்த சப் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 எனக்கு என்ன ஆகணும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸ்டெப் கவுண்ட் மைனஸ் 10 அப்படின்னு நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம 2 பட்டன் வச்சிருக்கோமா, இப்போ நான் போய் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது, இதை கிளிக் பண்ணும்போது இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ஸ்டேட் வேல்யூவை இது என்ன பண்ணுது அப்டேட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன் வச்சுக்கிறேன். அதுல ரீசெட் அப்படின்னு நான் வந்து நேம் வச்சுக்கிறேன். இன்னொரு பட்டன் வச்சுக்கிறேன். இந்த பட்டனுக்கு ரீசெட் அப்படின்னு ரீசெட்னா இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடணும் எனக்கு
அந்த செட் கவுண்ட்ல நான் 0ன்னு பாஸ் பண்ணனா அது போய் எனக்கு கவுண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிரும். ஓகேவா? சரி ஓகே. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஆன் கிளிக்ல இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுங்கிறத பாருங்க. ஆன் கிளிக்ல எனக்கு என்ன ஆகணும், செட் கவுண்ட் இருக்கு இல்லையா, செட் கவுண்ட்ல எனக்கு 0 செட் ஆயிடும் அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ ஆட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன், எனக்கு இன்க்ரீஸ். டப்பை கிளிக் பண்ணேன், எனக்கு ஒவ்வொன்றா டிக்ரீஸ் ஆகுது. ரீசெட்டுங்கிறத கிளிக் பண்ணா எனக்கு 0 ஆயிடுது. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள்ல எப்படி வேல்யூஸ் அப்டேட் பண்றது, அதை எப்படி என்ன பண்றது, சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த ஸ்டேட்னாலே, இந்த யூஸ் ஸ்டேட்னாலே ஒண்ணுல சிம்பிளா சொல்லணும்னா வேரியபிள்ல நடக்கிற சேஞ்சஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கரெக்டா அப்டேட் பண்றது அந்த யூஸ் ஸ்டேட். ஓகேவா? இந்த கவுண்டர் ஆப்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படிங்கறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.